ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ மீஷோலேருந்து இந்த மினி ஸ்ட்ரைட்னர் வந்து நான் 2 இயர்ஸ் பேக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது அப்போ பெருசாக யூஸ் பண்ணல, இப்போ தான் யூஸ் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ இதோட ரிவ்யூ அண்ட் என்னோட ஒப்பீனியன், இது எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டே ஆகுது, ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒயரோட லென்த் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்டர்னல் ஜங்ஷன் பாக்ஸ் அந்த மாதிரி எதனா வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து உள்ளே இருக்கும். ஸோ சேஃபாக பார்த்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெட் கலர் லைட் வந்து இண்டிகேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என் ஹேருக்கு வந்து கெரட்டின் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். நான் மோஸ்ட்லி இந்த கெரட்டின் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன். ஹேரை பன் பண்ணிட்டு ஒரு செக்ஷனில் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஜெல் அண்ட் க்ரீம் டைப்புன்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிக்காது. ஏன்னா ஓவர் ஹெவி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அது ஓகேனா நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஹீட் இருக்கான்னு சொல்லி கை கிட்ட வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஹேரையும் வந்து டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரெயிட்னரில் அந்த மேலே இருக்க பகுதி வந்து பிடிக்காதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த கீழே இருக்க ஒயர் பக்கத்தில் வர அந்த கிளச் மாதிரி இருக்கும், அதை மட்டும் பிடிச்சி யூஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட ஹேரை எத்தனை வாட்டி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணால் இது ஸ்ட்ரெயிட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம். நான் ஃபஸ்ட்டு வைக்கும் போது வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, புகை வந்து கன்ஃபார்மாக வந்து வரும். ஓகேவா? எந்த ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணாலும் புகை வரும். ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணாதான் அதோட ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருந்தது. இது வந்து செகண்ட் டைம் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா வந்து உங்கள் மேலே சுட்டுக்காமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சே பண்ணுங்கள். பின்னாடி ஒரு கோம்பு வச்சுக்கோங்க, அப்போ தான் சிக்கு விழாது. பிகாஸ் சிக்கு விழுந்துருச்சுன்னா உங்களால் ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் அவ்வளோ கிடைக்காது. இது வந்து என்னோட தேர்ட் டைம் அயர்ன் பண்ணும்போது ஓரளவுக்கு எனக்கு ஓகேவான ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் இவ்வளோ டைம் எடுத்து ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு போவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து எனக்கு ரேர் யூஸ்க்கு இல்லை ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு வேணால் இந்த ஸ்ட்ரெயிட்னரை வந்து யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ என் 4th டைம் வந்து என்னோட டெக்ஸ்டர் ஆஃப் ஹேர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. 5th டைம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து என்னோட ஹேரோட டெக்ஸ்டர் வந்து எனக்கு போதும், எனக்கு தேவையான அளவுக்கு போதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான். 5 டைம் ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் எனக்கு இந்த ஓரளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்னர் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ 2 ஹேருக்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். என்னோட ஸ்ட்ரெயிட் பண்ண ஹேர் அண்ட் நார்மல் ஹேர். ஸ்ட்ரெயிட் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கு. இது வந்து 1 to 2 hours தான் வந்து ஹேருக்கு ஸ்டே ஆச்சு. ஸோ ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.